தெரிவித்திருந்தார். அண்மையில் காபி விழா நடைபெற்றது. உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் இருந்து 70க்கும் மேலான காபி தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்றன. நுகர்வோருக்கு காபி வாங்கும் அதே வேளையில் உணவுகளை சாப்பிட்டு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். இது குறித்து நாஜிமுத்து பஹலாயூர் தெரிவிக்கையில், மிகவும் அற்புதமான நிகழ்வு உருவாக்கிய உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகள் என்று பதிவு செய்திருந்தார். போர் எதிர்ப்பு திரைப்படங்கள் எப்போதும் பார்வையாளர்களிடத்தில் ஆழ்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன. இந்த கோடை காலத்தில் வெளியான சீனா திரைப்படமான ஒன்ஸ் அப்பான் டைம் இன் மிடில் ஈஸ்ட் என்ற சீனாவின் போர் எதிர்ப்பு திரைப்படம் அமைதியான வாழ்க்கை எவ்வளவு திரைமதிப்பற்றது என்பதை எண்ணற்ற குடும்பங்களுக்கு வெளிக்காட்டுகின்றது. இத்திரைப்படம் வெளியிடப்படுவதற்கு முன்பாகவே வெளிநாட்டுகளில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. இது குறித்து பரகனூர் புதுப்பாரியம் SFM தனது பதிவில், தற்போதைய அமைதியான வாழ்க்கை பல்வேறு போராட்டங்களுக்கு பின்னலே உருவானது என்பதை இது போன்ற திரைப்படங்கள் புரிய வைக்கும் என்று தெரிவித்திருந்தார். ஆகஸ்ட் 12ஆம் நாள் திபெத்திய நாள்காட்டியின் 6வது மாதத்தின் 30வது நாளாகும். இந்நாளில் சிசாங்கும் நட்சத்திர தேசத்தின் லாக்கா நகரில் வருண் தந்திர சார்சன் திருவிழா கொண்டாடப்படுது. சாரத என்றால் தயிர் விருந்து என்று திபெத்திய மொழியில் பொருள்படுகிறது. இது குறித்து பரகனூர் புதுப்பாளையம் SFM தெரிவிக்கையில், தலைநகரத்திலான தாங்கா ஓவியம் மிகவும் அழகாக உள்ளது என்று பதிவு செய்திருந்தார். மலிக் தேவி சந்திரசேகரன் கூறுகையில், பாரம்பரியம் என்றுமே அழகுதான். நேரிலிருந்து எடுத்த புகைப்படம் அருமை அழகாக உள்ளது என்று தெரிவித்திருந்தார். ஷாங்காய் அருங்காட்சியகத்தில் அமெரிக்கா சொந்தத்தின் பண்டைக்கால கலாச்சார கண்காட்சி அண்மையில் துவக்கம். இது குறித்து மதுரை சோசமுகசுந்தரம் தெரிவிக்கையில், மிக அற்புதமாக உள்ளது என்று கூறினார். ஜியாங்சு மாநிலத்தின் ஜின்ஜியாங் நகரில் தென்னரசு துப்புரவு பணியாளர்களுக்கு தர்பூசணி உள்ளிட்ட கோடை வெப்ப நிவாரண பொருட்களை வழங்கினார். இது குறித்து பரவனூர் புதுப்பாளையம் SFM தனது பதிவில், இத்தகைய மனிதநேய உதவிகள் தொடர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். நாஜிமுத்து பஹலாயூர் கூறுகையில், மிக அற்புதமான நிகழ்வு என்று பதிவு செய்திருந்தார். தானிய உற்பத்தி தரம் மற்றும் செயல்திறனை மேம்படுத்த வகையில் ஜான்சி மாநிலத்தின் ஷன்லிங் மாவட்டம் அறிவார்ந்த பசுமை குடில் கட்டுமானத்தை ஊக்குவித்து வருகின்றது. இது குறித்து மதுரை சோசமுகசுந்தரம் தனது பதிவில், அற்புதம் நல்வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருந்தார். ஆகஸ்ட் 12ஆம் நாள் உலக யானை தினமாகும். இந்நாளை முன்னிட்டு சீனாவின் யுன்னான் மாநிலத்தின் சிசோம்பன்னா தையின தென்னாட்சிஜோவில் அமைந்துள்ள ஆசிய யானை பாதுகாப்பு மற்றும் வளர்ப்பு மையத்தில் ஜாங்யோ என்னும் யானைக்கு 11வது பிறந்த நாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இது குறித்து மதுரை சோசமுகசுந்தரம் தெரிவிக்கையில், மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்று பதிவு செய்திருந்தார். சரி நண்பர்களே, இத்துடன் இன்றைய முகநூலி நேர்முக நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. அடுத்த வாரம் உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.